அன்பார்ந்த பார்வையாளர்களே, வரலாறு, ஆன்மீகம், பக்தி, கலை அனைத்தையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் தலங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்லும் இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கும்பகோணத்திலுள்ள மிக பிரசித்தி பெற்ற சக்கரபாணி பெருமாள் திருக்கோவில் பற்றிய பூரண வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் ஆராயப் போகிறோம். கோவிலின் அடிப்படை அறிமுகம். இந்த கோவில் பெருமாள் தலங்களில் மிகவும் சிறப்பானது. முக்கிய தெய்வம் சக்கரபாணி பெருமாள், அதாவது சக்கரத்தை, திருவாழி ஆயுதத்தை பிரதானமாக தாங்கும் விஷ்ணுவின் வடிவம். கோவில் அமைந்துள்ள இடம் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அல்ல, ஆனால் பக்தர்கள் பெரிதும் தரிசிக்கும் அபிமான ஸ்தலம். கோவிலின் சிறப்பம்சம் சக்கரபாணி பெருமாள் சக்கரம், அதாவது திருவாழியை உயர்த்திய கை வானை நோக்கி நிற்கும் திருவுருவத்தில் காட்சி தருகிறார். புராண வரலாறு. கும்பமேளா புராண சம்பந்தம். பிரளய காலத்தில் பிரம்மா உருவாக்கிய அமிர்த கும்பம் கும்பகோணத்தில் வந்து நின்றது. அப்போது விஷ்ணு தனது சக்கரத்தை, அதாவது திருவாழியை பயன்படுத்தி கும்பத்தை உடைத்தார். அதனால்தான் இங்கு சக்கரபாணி பெருமாள் தனித்தலமாக பிரசித்தி பெற்றார். திருவாழியின் மகிமை. விஷ்ணுவின் சக்கரம் சுதர்சனன் எனப்படும். கும்பத்தை உடைத்ததால் கும்பகோணம் புனிதமாகியது. அதன் அடையாளமாக இங்கு பெருமாள் சக்கரத்தை உயர்த்தி நிற்பார். ஆழ்வார்கள் பாடல்கள். திவ்ய பிரபந்தத்தில் இந்த தலம் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஆழ்வார்கள் பாடல்களில் சக்கரபாணி பெருமாளின் மகிமை காணப்படுகிறது. கோவிலின் கட்டிடக்கலை. விமானம், கோபுரம் சக்கர விமானம் என அழைக்கப்படுகிறது. ராஜகோபுரம் சுமார் 150 அடி உயரம். அழகிய சித்திரங்கள், சிற்பங்கள் அலங்கரிக்கின்றன. கருவறை. சக்கரபாணி பெருமாள் வானை நோக்கி சக்கரம் உயர்த்திய நிலையில் காட்சி தருகிறார். தாயார் சன்னதி, ருக்மிணி தாயார். உபசன்னதிகள் சுதர்சன சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி. சித்திரக்கோவில் பாணி, சுவரோவியங்கள், கலை சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன. பண்டிகைகள் மற்றும் வைபவங்கள். ஆண்டு பவனி. சக்கரபாணி பெருமாள் தெருக்களில் ஊர்வலம் வரும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய திருவிழா. பிரம்மோற்சவம் மிக சிறப்பான பண்டிகை. பெருமாள் சக்கரவாகனத்தில் வருவது முக்கியம். கும்பமேளா நேரத்தில் இந்த தலம் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக முக்கியத்துவம். இங்கு சக்கரபாணி பெருமாளை தரிசிப்பதால் சக்கரத்தின் பாதுகாப்பு சக்தி பக்தர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. எதிரிகளை வெல்ல, உடல் மனம் ஆரோக்கியம் பெற, தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றும் அருள் இங்கு கிடைக்கும். கும்பகோணம் வந்த பக்தர்கள் ஆதி கும்பேஸ்வரர் தரிசனத்துடன் சேர்த்து சக்கரபாணி பெருமாளையும் கண்டிப்பாக தரிசிக்க மறவாதீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சக்கரபாணி பெருமாள் திருக்கோவிலின் மகிமை பற்றி நாம் இன்றைய பயணத்தில் கண்டோம். கும்பமேளா வரலாறும், சுதர்சன சக்கரத்தின் மகிமையும், பக்தர்களின் அனுபவங்களும், கோவிலின் கலை நயமும் ஆல் ஒன்று சேர்ந்த இந்த தலம் நமக்கு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. ஒரு முறை கும்பகோணத்திற்கு சென்றால் ஆதி கும்பேஸ்வரர் தரிசனத்துடன் சேர்த்து சக்கரபாணி பெருமாளையும் கண்டிப்பாக தரிசிக்க மறவாதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.